சபையில தேனுக்கு கிடைக்கிற அதே மரியாதை லட்சுமிக்கும் கிடைக்கும். லட்சுமி இந்த வீட்டு மருமக மட்டும் இல்லம்மா, எங்களுக்கு மகளும் அவதான். நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். சத்தியம் பண்ணுங்க. ஏன்னா நான் ஜெனிஃபரை காதலிச்சு ஏமாத்தி மோசம் பண்ணல. இந்த சூழ்நிலைக்கு அவதான் பொறுப்பு. வெற்றி, இப்ப நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியலையப்பா. அது வந்து அண்ணி, நேத்து வளகாப்பு விஷயமா பேசும்போது லக்ஷ்மிக்கு யாரும் இல்லைங்கிற மாதிரி உங்க அம்மா பேசியிருக்காங்க போல இருக்கு. அவங்க என்னவோ யதார்த்தமா தான் பேசியிருக்காங்க. லக்ஷ்மியும் அதை தப்பா எடுத்துக்கல. அப்புறம் எதுக்கு இது என்கிட்ட சொல்ல வர? அம்மா மேலயும் தப்பு இல்ல, லட்சுமியும் அதை தப்பா எடுத்துக்கல. வேற என்னதான் பிரச்சனை? அண்ணி, யார் மேலயும் தப்பு இல்லதான். ஆனா உங்க அம்மா பேசின வார்த்தை தான் ஒரு அனாதைன்னு அவளுக்கு ஞாபகப்படுத்திருச்சு. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவ வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தைய நான் கேட்டதே இல்ல. இது தன்னோட குடும்பம்னு அவ நினைச்சிட்டு இருக்கா. நேத்து என்ன நடந்துச்சு, யார் யார் என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நேத்து என் மேல சாஞ்சுக்கிட்டு அவ அழுதுட்டா. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என் புள்ளைய அனாதையா விட்டுறாதீங்கன்னு அழறா அண்ணி. லக்ஷ்மி இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். உங்க அம்மாவுக்கு தெரியாதுல்ல? இல்ல, எங்க அம்மா கூட எல்லாமே தெரியும். நான் உங்ககிட்ட சொல்லிதான் வச்சிருக்கேன். நேத்து சீமந்த நடத்த லட்சுமிக்கு யாரும் இல்லையேன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டாங்கப்பா. அதான் அவளை காயப்படுத்திருச்சு போல இருக்கு. அதுக்காக அம்மா வேணா அவகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் அண்ணி. நான் சொல்ல வந்தத நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நாம சாதாரணமா பேசின வார்த்தை கூட சில சமயங்கள்ல எதிரில இருக்கிறவங்களோட மனசுல கத்தி மாதிரி பாஞ்சிரும். நேத்து அப்படிதான் லக்ஷ்மிக்கு நடந்திருக்கும். அவ இப்போ வயித்துல குழந்தைய சுமந்துட்டு இருக்கா. அவன் மனசுல இந்த மாதிரி எண்ணம்லாம் வர வேண்டாம் அண்ணி. கொஞ்சம் அவன் மனசை புரிஞ்சுக்கிட்டு அவன் மனசு நோகிற மாதிரியான வார்த்தைகளை தவிர்த்துட்டாலே எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். புரியுது வெற்றி. இனிமே அவ பக்கமே எங்க அம்மாவை தலை வச்சு படுக்க வேணாம்னு சொல்லிடுறேன். போதுமா? இல்லனா எதுவுமே பேசாம ஊமையா இருந்துருமான்னு சொல்லிடுறேன். என்ன அண்ணி நீங்க? அவங்க ஏதாவது தப்பா எடுத்துக்க போறாங்கன்னு தான் நான் உங்ககிட்ட பொறுமையா சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தா நீங்களும் இப்படி பேசுறீங்களே. இத பிரச்சனையாக்க வேண்டான்னு தான் நான் பாக்குறேன். நிதானமா உங்க அம்மா கிட்ட சொல்லி புரிய வைங்க அண்ணே. அனாதைங்கிற வார்த்தை இன்னொரு தடவை லக்ஷ்மி காதுல விழக்கூடாது. அவ்வளவுதான். அப்படி பேசினா உங்க அம்மா கண்ணுல படாம லக்ஷ்மி எப்படி பாத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீங்க கோச்சுக்கிட்டாலும் சரி, என்ன புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இன்னொரு தடவை லக்ஷ்மி அழுதா அதுக்கு காரணமானவங்க சிரிக்க முடியாது. உங்க அம்மா கிட்ட சொல்லிடுங்க. என்னடி, என்ன இப்படி தகச்சு போய் நிக்கிற? அந்த உளர்வாய் அப்படி என்ன சொல்லிட்டு போறான்? மா, நேத்து நீ ஒரு வார்த்தை அவளை அனாதன்னு சொல்லிட்டல, அதனாலயே இந்த வீடு மொத்தமும் அவளுக்கு சப்போர்ட்டா நிக்கும் போல இருக்கு. எனக்கு என் புருஷன் வரட்டும், உன் தம்பி வெற்றி வந்து என்ன மிரட்டிட்டு போறான்னு புசு பேத்தி விடுறேன். அடி மூளை கெட்டவள, எரியற கொளிய கையில வச்சுக்கிட்டு எந்த முட்டாளாவது தலையில பெட்ரோலை ஊத்திக்குவானா? அடியே, எல்லாத்துக்கும் நேரங்காலம் இருக்கு. இப்ப நாம எது பண்ணாலும் தப்பாயிடும். மா, அப்போ நாம அடிமை மாதிரி எல்லாத்துக்கும் தலையை குனிஞ்சு போணுமா? ஏய், கழுத்துக்கு கத்தி வரும்போது குனிய மாட்டேன்னு நிமிந்து நின்னா தலை போயிருண்டி. இப்ப நீ என்ன என்னதாம்மா பண்ண சொல்ற?
ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலையை பண்ணு. ஆ? என்ன வேலை? இந்த வேலை தான். நல்லா சாப்பிடு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ம். இந்த அம்மா என்ன பண்ண போகுது? என்னவோ பண்ணிட்டு போட்டு. என்ன கீழே வர சொல்லிட்டு நீங்க மேல வரீங்க? நீ மாடிப்படி இறங்கி வர்றதுக்கு கஷ்டப்படுவேன்னு தான் திரும்பவும் மேல வந்துட்டேன். எப்படி நடந்து வரியா இல்ல தூக்கிட்டு போடுமா? ஒண்ணு வேண்டாம், நானே நடந்து வரேன். ம். சொல்லுங்கம்மா. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்கேம்மா. மன்னிப்பு எதுக்கு? அத்தை, நாங்க கோயிலுக்கு போறோம். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஆ? இல்ல தம்பி, நீங்க தேனுகிட்ட பேசிக்கிட்டு இருந்தத நானும் கேட்டேன். தெரியாம பேசின வார்த்தை தான், இருந்தாலும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மனசு வலிக்குது தம்பி. அம்மா, ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. லட்சுமி, ஆ, நான் சொல்றேன் லக்ஷ்மி. அத்தை, நீங்க எதையும் மனசுல வச்சுக்க வேண்டாம், விட்டுருங்க. இல்ல தம்பி, எனக்கு மன்னிப்பு கேட்கலன்னா மனசு ஆறாது. பாவம், அந்த வார்த்தை இவளை எந்த அளவுக்கு பாதிச்சிருந்தா உங்ககிட்ட வந்து அழுதுருப்பா. நான் பெத்தது வேற, இவ வேறயா? லட்சுமி, என்ன மன்னிச்சிருமா. அம்மா, தயவு செஞ்சு இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. லட்சுமி, உன்னை பத்தி தேனு ரொம்ப வசதியா என்கிட்ட சொல்லி வச்சிருந்தா. நேத்து சீமந்த பேச்சு எடுக்கும்போது கூட என் பொண்ணுக்கு நான் இருக்கேன், லட்சுமிக்கு யார் இருக்கா, நாம எல்லாரும் சேர்ந்துதான் செய்யணும்னு சொல்ல வந்த. ஆனா அந்த வார்த்தைய சொல்ல விடாம நாக்குல சனி வந்து உட்கார்ந்துருச்சு. உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறதுல நான் ஒண்ணு குறைஞ்சி போயிட மாட்டேம்மா. ஐயோ அம்மா, நான் அதை அப்பவே மறந்துட்டேன். நான் இவர்கிட்ட பேசினது வேற விஷயம். என்னங்க, நான் உங்ககிட்ட சொன்னதானே, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? லக்ஷ்மி, நான் ஒன்னும் அவங்கள மன்னிப்புலாம் கேட்க சொல்லல. அத்தை, இதை இதோட விட்டுருங்களேன். வீட்டுல இருக்கிற மத்தவங்க காதுக்கு போய் ஆளுக்கு ஒண்ணு பேச போறாங்க. தம்பி, இப்ப ஒண்ணும் தப்பா நடந்துடலப்பா. முதல்ல நான் பேச வந்ததை பேசிடுறேன். நேத்து மாதிரி பாதி சொன்னதோட நிறுத்திட்டு திரும்பவும் ஏதாவது தப்பாயிட போகுது தம்பி. லட்சுமி, எனக்கு நீயும் ஒண்ணுதான், தேனும் ஒண்ணுதாம்மா. என் மேல தப்பு இருந்தா என் பொண்ணு எப்படி என்கிட்ட உரிமையா சண்டை போடுவாளோ அதே மாதிரி நீயும் கேட்கலாம். என் மனசுல எதுவும் இல்ல, அதே மாதிரி நீயும் எதுவும் மனசுல வச்சுக்காதம்மா. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே அப்படி நடக்காதுமா. என்ன மன்னிச்சிருமா. நீ ஐயோ அம்மா, மன்னிச்சிரு. என்னம்மா, நேத்து நீங்க பேசின வார்த்தையை விட இதுதான் என்ன கஷ்டப்படுத்துது. நான் உங்களை அம்மா தானே கூப்பிடுறேன், அப்புறம் எப்படி நான் தப்பா நினைக்க போறேன்? எல்லாம் இவரால எல்லாத்தையும் அரைகுறையா புரிஞ்சுக்கிட்டு குழப்பம் பண்ணிட்டு இருக்காரு. நியாயமா பார்த்தா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். யாரும் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வேண்டாம். அத்தை, அன்னிக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இத்தோட விட்டுருங்க. லக்ஷ்மி, ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு, போலாமா? வரேம்மா. ம். பார்த்து நல்லபடியா போயிட்டு வாங்கம்மா. அனாதையா வந்தவ என்ன மன்னிப்பு கேட்க வச்சிட்டியா நீ? மாவாளை இருக்குதுரி உனக்கு. ஏய் குட்டி பையா, என்கிட்ட சொன்ன நான் அயன் பண்ணி தர மாட்டேனா? அப்போ நான் எப்போ கத்துக்கிறது ஆண்டி? நீ எதுக்கு இதெல்லாம் கத்துக்கணும்? என் வேலையை நான் தான் செய்யணும்னு அம்மா சொல்லிட்டாங்க. அது நீ வளர்ந்ததுக்கு அப்புறம். இல்ல ஆண்டி, அம்மா இல்லாதப்போ நான் தானே எல்லாத்தையும் செய்யணும். அம்மா எங்கடா போறாங்க? உன் கூடவே தானே இருக்க போறாங்க. ஆமா, ஆனா அவங்க வேலைக்கு போனா
அப்ப அவங்களுக்கு நான் தொந்தரவு கொடுக்க கூடாதுல? ம், அதுக்கு நான் வேற ஒரு வழி சொல்றேன். அயன் பாக்ஸ் என்கிட்ட கொடு. என்ன வழி ஆண்டி? உனக்கு அப்பா இருந்தா இந்த பிரச்சனை வராதுல்ல? எனக்கு தான் அப்பா இருக்காரே. நீ பாத்தியாடா அவரை? பாக்கலன்னு மட்டும் போய் சொல்லாத. அன்னைக்கு நீ உங்க அம்மா தாத்தாவும் தானே போயிட்டு வந்தீங்க. சொல்லு. மறந்துட்டியா? சாரி ஆண்டி, அயன் பண்ண வரைக்கும் போதும். அதை என்கிட்ட கொடுங்க. பெரிய மனுஷ மாதிரி பேச்செல்லாம் மாத்தி பேசாத. நீ உங்க அப்பாவை பாத்தியா இல்லையா? ஆண்டி, அங்கிள் வந்துட்டாரு. அவர் வரட்டும், நீ முதல்ல பதில் சொல்லு. என்ன பேசிட்டு இருக்கீங்க? இருங்க சொல்றேன். ஏய், நீ பதில் சொல்லு. உங்க அப்பாவை பாத்தியா இல்லையா? பார்த்தேன். எங்க பார்த்த? அது வந்து அது அது வந்து லட்சு, ஏன் அவனை போட்டு இம்சை பண்ற? இம்சை பண்ணலங்க. நம்மள நம்பி வந்தவங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும்னு போராடுறேன். டேய், எங்க பார்த்தேன்னு சொல்லு. அங்க என்ன கூட்டிட்டு போறியா? ஐயோ, அந்த இடம் எனக்கு தெரியாது. நான் சின்ன பையன் தானே, எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? நான் உங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன். நீ ஆளை மட்டும் காட்டு, மத்தத நான் பாத்துக்கிறேன். என்னங்க? என்னங்க? நான் இவ்ளோ தூரம் கேட்டே அவன் சொல்லல. நீங்க முறைச்சா அவன் சொல்லிடுவானா? சொல்லக்கூடாதுன்னு சித்ரா சொல்லிருப்பா. டேய், நான் இப்ப விசாரிச்சதையும் உன் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? சரி ஆண்டி, என் சட்டையெல்லாம் அயன் பண்ணி வைங்க, நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். ம். லட்சு, உனக்கு ஏன் தேவையில்லாத வேலை? அவளே வேண்டான்னு விட்டுட்டா. அவ வேண்டான்னு சொல்லிருக்கலாங்க. ஆனா அவ மனசுல இருக்கிற வலி உங்களுக்கு புரியுமா? யாரோ ஒரு பொண்ணுக்காக, அவ வயித்துல வளர்ற குழந்தைக்காக சித்ரா வாழ்க்கையை எங்க விட்டு கொடுக்கணும்? சித்ராவே மறுத்தாலும் இத நான் விடுறதா இல்லைங்க. அவளுக்கு விசா கிடைக்க இன்னும் 1 மாசம் இருக்கு. ஏதாவது ஒரு வழியில அந்த ஆளை கண்டுபிடிச்சு சித்ரா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். சித்ரா அவனை ஏத்துக்கிறாளோ இல்லையோ, சித்ரா காலை விழ வச்சு அவனை மன்னிப்பு கேட்க வைப்பங்க. அவளோட வலி புரியாம அவன் சந்தோஷமா வாழவே கூடாது. லட்சு, சுமூகமா சித்ரா முடிக்க நினைக்கிற விஷயத்த நீ சிக்கல் பண்ணிடாத. குழந்தையோட நடுத்தருவுல நிக்கிறாங்க. இதுக்கு மேல அவ வாழ்க்கையில என்ன சிக்கல் வரப்போகுது? நானும் அவன் கண்ணு வீங்குற மாதிரி பலாருன்னு ஒண்ணு கொடுக்கணும். சரி, நீங்க போய் முகத்தை கழுவிட்டு வாங்க, நான் காஃபி கொண்டு வரேன். ஆ.
ஏன்டி அடிக்கிற? நீ என்ன கொல்றியடா. நீ தானே விரட்டி விரட்டி காதலிச்ச, இப்ப அனுபவி. அதான் அனுபவிக்கிறேனே. சத்தியமா சொல்றேன், உன்ன மாதிரி ஒரு கல் நெஞ்சக்காரனை நான் என் வாழ்க்கையில சந்திச்சிருக்கவே கூடாது. சந்திச்சது தப்பு இல்ல, காதலிச்சது தான் தப்பு. காதலிச்சது கூட தப்பு இல்ல, அவனுக்கு கழுத்தை நீட்டினதுதான் தப்பு. அப்ப கழுத்தை நீட்டலனா இந்நேரம் அழுத்து போய் ஆளை மாத்திருப்பியோ? அப்படி சட்டு சட்டுன்னு மாற மனசு இருந்தா நான் ஏன் உன்னைய சுத்தி சுத்தி வர போறேன்? ஏய், உனக்கு என்னதான்டா பிரச்சனை? உனக்காக நான் என்ன கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டேன். இன்னும் நான் என்ன பண்ணணும்னே தெரியலையே. நல்ல யோசனை தெரியும். போச்சு, நிஜமாவே நான் பைத்தியமாயிட்டேன். நீயா பேசுன? ஆமா, நான் தான் பேசினேன். கடவுள் மாதிரி தூண்லயும் இருப்பேன், துரும்புலயும் இருப்பேன், இப்போ சட்டையிலயும் இருக்கேன். பேசுறதும் நான் தான். ஐயோ, புலம்பி புலம்பி நான் நிஜமாவே பைத்தியமாயிட்டேனே. நிஜமா சொல்லு, நீதான் பேசுனியா? ஆமா, கடவுளே, எனக்கு வர வர சக்தியோட சட்டையே சக்தியா தெரியுதே. இன்னும் கொஞ்ச நாள்ல எது சக்தி எது அவரோட சட்டைன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆக போறேன். இதெல்லாம் எங்க கொண்டு போய் விட போகுதோ? என்னது இது? ஐயோ, சட்டை சக்தியா தெரிஞ்சா எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா சக்தி சட்டையா தெரிஞ்சிட்டா கோவத்துல அவனை தூக்கி துவச்சிட்டனா? அடியே, அப்படி எல்லாம் பண்ணிராத. இல்ல இல்ல, கண்டிப்பா ஒரு நாள் அந்த மாதிரி ஏதாவது பண்ணதான் போறேன். அறிவு கட்ட முண்டோம். லவ் பண்றவங்க மேல யாராவது வயலன்ஸ் காட்டுவாங்களா? அப்போ வேற என்னதான் பண்றதா? அன்ப காமெடி. சட்டையா இருந்தாலும் சக்தியா இருந்தாலும் அணைச்சு ஒரு முத்தத்தை கொடுத்து பாரு. ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. டெஸ்ட் பண்ணிடலாம். ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்கேன் சட்டை வச்சு? ஒண்ணும் இல்லையே. நான் உள்ள வந்தது கூட தெரியாம என் சட்டையை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, எல்லாத்தையும் ஹேங்கர்ல மாட்டிட்டு இருந்தேன். ஏங்க, நான் பேசினது ஏதாவது கேட்டீங்களா? ஆமா, நீங்க பெரிய அறிஞர் அண்ணாதுரை மேடை போட்டு பேசுனீங்க. அத நாங்க காது கொடுத்து காத்திருந்து கேட்டுக்கிட்டு இருந்தோமா? அடி பாவி, என் சட்டையில வாயை தொடச்சியா? இது என்ன? இது என்ன? அது நான் வாயெல்லாம் துடைக்கல, முத்தம் கொடுத்தேன். லூசா நீ? சட்டையில போய் முத்தம் கொடுத்துருக்க? நான் இந்த சட்டையை தான் சாயந்தரம் கோயிலுக்கு போட்டு போலான்னு இருந்தேன். இப்படி பாழாக்கி வச்சிருக்கேடி. கொடுங்க, 5 நிமிஷத்துல தோச்சு அயன் பண்ணி தரேன். இப்ப இது கோயிலுக்கு போட்டு போறது தான் ரொம்ப முக்கியம். இன்னும் கொஞ்சம் கலாய்க்கலாம்ல. இப்போதைக்கு இந்த சண்டைக்கு முடிக்க வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள் விளையாட்டு காட்டுவோமே.